நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. உங்க பேபி உங்க வயித்துல இருக்கும்போது 5 மந்த்ஸ்லேருந்தே பேபியால வெளிய இருக்க சவுண்ட்ஸ வந்து கேட்க முடியும். 7 மந்த்ஸ்லேருந்து அந்த சவுண்ட்ஸ நல்லாவே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபாக்ட் ஒரு ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க. ஸோ "ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்" அப்படின்ற ஒரு ரைம்ஸ வந்து பேபி வயித்துல இருக்கும்போது அத ப்ளே பண்ணிட்டு பேபியோட பிரெயின் இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே குழந்தைங்க பொறந்ததுக்கப்புறம் 4 மந்த்ஸ்ல இதே அ சாங்க ப்ளே பண்ணும்போது, அவங்களோட பிரெயின் இமேஜஸ் 2மே வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ பிரெக்னன்சி பாசிட்டிவ்லேருந்தே உங்க பேபி கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள சொல்லுங்க. நல்ல விஷயங்கள கேட்க வைங்க. டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து பேபிக்கு போடுங்க. பேபி இது கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு மீனிங் புரியலனாலும் கண்டிப்பா அதோட டியூன், அதோட டோன், அதோட பேட்டர்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாருமே உங்க பிரெக்னன்சி ஜர்னில ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேபிக்கு வந்து வயித்துல இருக்கும்போது வெளிய இருக்க சவுண்ட் ரொம்ப கிளியரா கேட்காது. ரொம்ப மஃபில்டா தான் கேட்கும். ஸோ தண்ணிக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் கேட்கும். பிகாஸ் அந்த சவுண்ட் எல்லாமே பேபிக்கு வந்துட்டு கர்ப்பப்பை, நஞ்சுக்கொடி, ஸோ அம்மாவோட பிளட் வெசல்ஸ் இந்த சவுண்ட் எல்லாம் தாண்டி தான் கேட்கும். ஸோ பேபிக்கு கேட்குற சவுண்ட் ரொம்ப கிளியரா இருக்காது. பட் கண்டிப்பா அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க எல்லா சவுண்ட்ஸையும்.